ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராஜெக்டில் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 4 tons வந்து பெபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் என்னன்றதை அடுத்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி நல்லா மோல்னு இருக்கிற ஒயிட் பெபிள்ஸ் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஸ்னோ நோரா அப்படின்ற ஒரு பெபிள். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது. அண்ட் இது இல்லாமல் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜல்லி மாதிரி இருக்கும். ஆனால் அது சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரி. சில ராக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக கலர்ஸ் வந்து கம்மியாகிடும். பிறகு இந்த நோரா பெபிள்ஸ் வந்து கலர் கம்மியாகாது. ஸோ என்ன பிளான் அப்படின்னா வந்து இப்போ இந்த பெபிள்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடிங் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடணும். ஸோ அது போட்டுட்டால் அந்த வீடெல்லாம் வந்து கீழே வந்து வேர் விடாது. ஸோ அதனால் நம்ம வீடு அப்படியே முளைச்சாலும் எடுத்துடலாம் ஈஸியாக. முக்கால்வாசி வீடு வளராது. அது ஒரு அட்வான்டேஜ் இது. ஸோ அது ஒன்று போடணும். அது போட்டதுக்கப்புறம் இந்த ஜல்லி மாரி இருக்கிற பெபிள்ஸ் அதை போடணும். அது கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 4 tons இருக்குது. அப்புறம் ஒரு 1.5 tons வந்து ரெகுலர் சாதா ஜல்லிக்கல் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் வந்து போடணும். அண்ட் வந்து லேபரு அண்ட் சப்ளை அண்ட் லேபர் இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி அவங்க சொன்ன காஸ்ட் வந்து அரௌண்ட் $2,500 ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1.5 lakhs அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணுறது இது வந்து ஃப்ரண்ட் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ இந்தமாரி இந்த ஃபுல்லாக இந்த ஒயிட் பெபிள்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த பெபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு இவ்வளோ திக்னஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடே மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 tons இருக்கும் பெபிள்ஸ் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு சைடும் இருக்குது. ஸோ வந்து அரௌண்ட் 1.5 lakhs வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ காஸ்ட் இதுக்கு செலவு பண்ணும்? அண்ட் இது நம்மளே பண்ணால் நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ட்ரைவேல தான் போட்டுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச்சு. அது அரௌண்ட் லைக் ஒரு 2 weeks ஆச்சு. 2 weeks கிட்டக்க. ஏன்னா வேலைக்கு நடுவில் வந்து இதையும் செய்யணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் தான். என்ன ஒரு இஷ்யூனா அதில் வந்து ட்ராலிஸ் யூஸ் பண்ணலாம். ட்ராலி யூஸ் பண்ணுறது இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் இருக்குது, காங்க்ரீட் கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனுக்கு மேலே வந்து ட்ராலி தள்ளிட்டு போகிறது, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏசி இருக்கிறதுனால இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ராலிஸ் வந்து இந்த வழியில் போகிறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பெபிள்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. விச் இஸ் லைக் அதனால தான் ஆச்சு. ஸோ அந்த பக்கெட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200-300 பக்கெட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்ட் சும்மா ஜஸ்ட் ஒரு ஹைப்பர் லேப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் பண்ண பெபிள்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கிராவல் அப்படின்ற ஒரு பெபிள் இது. அண்ட் நீங்கள் பார்த்தா அந்த ரவுண்டாக இருக்க பெபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் பெபிள்ஸ் அந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் நாரா அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெபிள்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பார்ட் ஆஃப் இட். ஸோ நான் இப்போ வந்து வில் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட் மேட் போடுறோம். ஸோ வீட் மேட்டோட பர்பஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த களை வந்துச்சு அப்படின்னா வந்து பிடுங்கிறது கொஞ்சம் ஈஸி. அதே சமயத்தில் வந்து நிறைய வராது, வீட் நிறையா வராது. ஸோ இந்த ட்ராலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 meters வரைக்கும் தான் அந்த ட்ராலி ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராலி யூஸ் பண்ணால் நிறைய மூவ் பண்ண முடியும் அதனால். அண்ட் இந்த எக்ஸசைஸ் ஏன் வந்து இப்போ உட்காந்து நம்ம பண்ணணும், இது ஆளை வச்சு பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஆளை வச்சு பண்ணோன்னா அரௌண்ட் ஒரு $2,300 to $2,800 கிட்டத்தட்ட 1.5 lakhs to 2 lakhs வந்து லேபர் மெட்டீரியல் எல்லாமே சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து இதில் இருக்கிற நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது போய் நம்ம பெபிள்ஸ் வாங்குறப்ப அண்ட் அதை லே பண்ணுறப்ப அதில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். அண்ட் ஒவ்வொருத்தங்கள்ட்ட போய் நம்ம பார்க்குறோம், சப்ளையர்ஸ்லாம் பார்க்குறோம், பேசுகிறோம், இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிம்முக்கு ஓபி அடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 1 week கிட்டக்க வந்து இந்த ஒர்க்கு நான் போச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஸோ அந்த ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஜிம்முக்கு போக தேவையில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50-60 பக்கெட் வந்து நீங்கள் கல் கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குமா என்ன? ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து
நல்ல உடம்புல வந்து நல்ல செம்ம ஒர்க் அவுட் அது. ஸோ பெபிள்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் வந்து பெபிள் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி எப்படி சொல்கிறது, சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ், ஈவன் பெரிய பெரிய பிஸ்னஸஸ் வந்து இந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏன் இதில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணுன்னா வெளியில் வந்து லான் வைக்கணும் அண்ட் இந்தமாரி பெபிள்ஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணுன்ற அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து அந்த ஓனர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் தான். கவர்மெண்ட் எந்த ஒரு ரூல்ஸுமே கொடுக்குறதில்ல. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஈவன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம ஸ்பேஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்க்கிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே லான்லாம் வைக்கிற அளவுக்கு வந்து இடம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த பெபிள்ஸ் வாங்குறது, இந்த லான் வைக்கிறது, செடி வைப்பாங்க, இந்த வெஜ்ஜீஸ்லாம் வைப்பாங்க, வெஜ்ஜி பேட்ச் வைப்பாங்க, அதெல்லாம் ஓகே. மற்றபடி வந்து இந்த பெபிள்ஸ் போட்டு லான் வச்சு இந்தமாரி விஷயம் வந்து ரொம்ப நிறையா இருக்காது நம்ம ஊரில். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து இங்கே வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒன்று வந்து ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு அண்ட் காம்ப்ளெக்ஸ், ஒரு 2-3 வீடு சேர்ந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்தமாரி வீட்டுக்கெலாம் வந்து காமனாக வந்து ஒரு வெஜிடேஷன் ஏரியா ஒன்று மெயின்டைன் பண்ணணும். இந்த லானு இந்தமாரி ஒரு வெஜிடேஷன் ஏரியா மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீ இருக்கணும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ். இதேமாரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது அப்பார்ட்மெண்ட் கிடையாது. இந்தமாரி இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்தமாரி வந்து க்ரீனரி இருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போடுவாங்க. அண்ட் நேச்சுரல் கிராஸ் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து நேச்சுரல் கிராஸ். இது வந்து சர் வால்டர் பஃபலோ அப்படின்ற கிராஸ். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் இருக்குது. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், லேண்ட்ஸ்கேப்பிங் வீடியோவில் போட்டிருப்பேன், இங்கே ஆஸ்திரேலியாவில் கிடைக்கிற கிராஸ் பற்றி. ஸோ இப்போ இந்த கிராஸ் போடுறது, இந்த பெபிள்ஸ் வைக்கிறது, இந்த செடி வைக்கிறது, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக என்ஃபோர்ஸ் பண்ணும். நீங்கள் இதை சரியாக செய்யலைன்னா கவர்மெண்ட் வந்து பெனால்ட்டி போடும். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட், இந்த லோக்கல் கவுன்சில், நம்ம ஊர் முனிசிபாலிட்டி மாதிரி இந்த ஊர் கார்ப்பரேஷன் கவுன்சில் வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஒன் ரிக்குவயர்மெண்ட். இந்த பெபிளோட காஸ்ட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ஒயிட் கிராவல் வந்து அரௌண்ட் ஒரு $220 per ton. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக இந்த எல்லா பெபிள்ஸும் சேர்த்து டிஸ்கவுண்ட்லாம் போய் எல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு $800 ஆச்சு. இந்த பெபிள்ஸு, இந்த மெட்டீரியல்ஸு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு $800 ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30,000. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs ஆக வேண்டிய ஒரு இடத்துல வந்து நம்ம 30,000ல் ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்டில் வந்து முடிச்சாச்சு. அண்டு இந்த பெபிள்ஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்க டைப்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ப்ரீமியம் பெபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டு ஜென்ரலாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு யூஸ் பண்ணுற பெபிள்ஸ் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ரபிஷ் மாதிரி இருக்கிற பெபிள்ஸ் கிடைக்கும். ஸோ இந்தமாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரஷ்டு வெஸ்டர்ன் ஒயிட் கிராவல் அப்படின்றது. முக்கால்வாசி பெபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 mil இருக்கும், 20 mil, அதாவது வித் ஆஃப் பெபிள்ஸ். அதுக்கப்புறம் 40 mil இந்தமாரி சைஸஸ் இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக் பெபிள்ஸ் இருக்குது, காஷ்மீரி பெபிள்ஸ் இருக்குது, அண்ட் பீச் பெபிள்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வருவாங்க. வியட்நாமீஸ், ஃபிலிப்பீன்ஸு, இந்தமாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரிவர் கிராவல் அப்படின்ற மாதிரி ஒரு பெபிள்ஸ் இருக்குது. ரிவர் கிராவல் பெபிள்ஸ்னு இருக்குது, 20 mil, 10 mil பெபிள்ஸ்லாம் இருக்குது. அண்ட் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த லுக்ஸு அண்ட் அது எவ்வளோ நாளைக்கு அந்த லுக்ஸை மெயின்டைன் பண்ணுது, அதை வச்சு தான் வந்து இந்த காஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே இருக்குது. அண்ட் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $45 per tonலேருந்து அண்ட் இட் கோஸ் அபவ் $200-300 per tonலேருந்து இந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஒயிட் நோரா பெபிள்ஸ் வந்து 20 kg பேக்கே நீங்கள் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $50 or something like that. ஸோ அதாவது ஒரு டன் வந்து கிட்டத்தட்ட அது $1,000-2,000 கிட்டத்தட்ட 1 lakh அந்த ஒரு பெபிள்ஸ் மட்டுமே. ஸோ இந்தமாரி பேஸ்ட் ஆன் இந்த குவாலிட்டி ஆஃப் பெபிள்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் பெபிள்ஸில் வந்து இருக்குது. அதேமாரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் லாவா ஸ்டைல் பெபிள்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் சம்திங் விச் இஸ் மோர் எக்ஸ்க்யூசிட் அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்மிங் டுகெதர். ஸோ லான் போட்டாச்சு அண்ட் இந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு, சைட் பெபிள்ஸ் போட்டாச்சு,
அண்ட் இது சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 10 மில் டெப்த்துக்கு வரைக்கும் வந்து பெபிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இங்கே தான் நிறைய போட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 15 மில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டெப்த்து இது வந்து 2 பெபிள்ஸ் போட்டிருந்துச்சு. ஓகே, தட்ஸ் அபவுட் இட் கைஸ். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். ஸோ ஒரு நல்ல ஒரு சன்செட் இது அண்ட் ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் போடணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ட்ரோனுக்கே இன்னொரு வீடியோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணுறேன். We'll do that in some time. Okay guys, thank you so much for all your support and love. We'll catch up again in another video. Thank you.